என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கின்றேன் சொன்னீரேன். இதோ நாங்கள் எல்லோருமே உமது அன்பார்ந்த பிள்ளைகள் என்ற உரிமையோடு இந்த இடத்துல ஒன்றாக இதோ கூடி வந்து செபிக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் நீர் கனிவோடு ஏற்றுக்கொண்டு இதோ நாங்கள் அலங்கரித்து எடுத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய் வேளாங்கண்ணி மாதா இரண்டாம் நாட்கள் மாபரசராக இருந்தவர்கள் தான் அந்த மாபெரும் புனிதர் சொல்லிக் கொடுத்தது நீங்க மாதவன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏனால் உடைவிடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய எங்களுடைய அம்பிகாபுரம் பங்கினுடைய மாஜி இராணுவ காலனி பகுதியில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா பக்தர்கள் இந்த நாளிலே ஒன்றாக கூடி வந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய பாதுகாவலியாக இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி தாயினுடைய இடத்திற்கு பாத யாத்திரையாக செல்ல இருக்கின்றார்கள். இந்த திருப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு புனிதமான திருப்பலியை வேண்டுதல் வழியாக நிறைவேற்றி தங்களுடைய வேண்டுதலுக்காக மன்றாடி ஜெபித்து மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்து மகிழ்ச்சியோடு அன்னை மரியாதை ஒரு திருத்தேரிலே அலங்கரித்து வைத்து அவரை பவனியாக இங்கிருந்து மாஜி இராணுவ காலனியில் இருக்கக்கூடிய தூய இருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து இந்த திருப்பவனியை ஆரம்பிக்கின்றார்கள். தேர் பவனியாக இங்கிருந்து ஆரம்பித்து வேளாங்கண்ணி மாதா திருத்தலம் வரை சென்று தங்களுடைய திருப்பயணத்தை பாத யாத்திரை நிறைவு செய்வார்கள். அதிலிருந்து அன்னை மரியாள் இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கவும் இன்னும் எல்லா பக்தர்களையும் எல்லா நண்பர்களையும் குறிப்பாக பிற மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் அன்னை மரியாள் பாதுகாக்க வேண்டும், ஆசிர்வதிக்க வேண்டும், எல்லா நலன்களாலும் வளங்களாலும் அவரை நிரப்ப வேண்டும் என்று ஜெபித்தவர்களாக இந்த பாத யாத்திரையிலே பங்கு கொள்ளக்கூடியவர்கள் எங்களுடைய பாத யாத்திரை பக்தர்கள். அன்னை மரியாள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கட்டும். அன்னையினுடைய புகழ் எங்கும் ஓங்கட்டும். மரியே வாழ்க.